ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரிச்ச சிக்கன் பிரியாணியை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம நம்ம மஞ்சத்தூளும் பாலும் சேர்த்து பண்ணதுனால பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா, அந்த அளவுக்கு ஜூஸியா வெந்திருக்கும். இங்க பாருங்க, எடுக்கவே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க பிரியாணி பண்ணா இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் பிரியாணி பண்ணி பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி, அதுவும் பொரிச்ச சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல பொரிச்ச சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்றதுக்கு நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கிலோ சிக்கனை தவிருங்க மீடியம் சைஸ் பீஸா தான் கட் பண்ணியிருக்கேன். அப்பதான் பொரிச்சு எடுத்து செய்யும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன். இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எலுமிச்சை பழத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. நான் கார்ன்ஃப்ளோர் சேர்த்தது வந்து டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூனால் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் டீஸ்பூனால் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் கரெக்டான அளவு சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு சிக்கனை நல்லா மசாலா கார்ன்ஃப்ளோர்லாம் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஆகுது இந்த மசாலாவோட சிக்கன் ஊறணும். இப்போ மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மஞ்சத்தூளை சேர்த்துட்டு இந்த மாதிரி பாலோட சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க போகிறது கிடையாது. இதுதான் நம்ம சாதத்தோட மேலே சேர்க்க போகிறோம். அதனால தான் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ மூடி போட்டு மூடி இந்த பாலாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நம்ம எல்லாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி தான் எடுக்க போகிறோம். சேர்த்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவு பூண்டை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப்பு இஞ்சியை அங்கே பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 25 பச்சை மிளகாவை நல்லா கழுவிட்டு காம்பை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இது எல்லாமே மிக்சரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம மிக்சரில் சேர்த்து அரைச்சது இந்த அளவுக்கு குறப்பாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம மசாலா பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் இதெல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நல்லா சூடாயிடுச்சு. 8 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு 2 கைப்பிடி அளவு வெங்காயத்தை எடுத்துட்டு எண்ணெய் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு சேர்த்து அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா கோல்டன் கலர் நல்லா வெங்காயம் நல்லா வருந்து வரும். வேக விடுங்க. அடுப்பை ஐஃபீல்ல வச்சுக்கோங்க. நீங்கள் நெய்யோடு சேர்த்து இந்த வெங்காயத்தை வறுக்கும் போது அந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும். நீங்கள் வெங்காயத்தை போடும்போது இந்த அளவுக்கு சூடு இருக்கணும். பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர்ல நல்லா வருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் இது இப்போ வெளில எடுத்தால் மட்டும்தான் இன்னும் நம்ம பிளேட்ல மாற்ற பிறகு நல்லா கிறிஸ்பி ஆகும். அங்கே பாருங்க இப்போ இது எண்ணெயில இருந்து வடிகட்டி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்க எண்ணெயில இருந்து மாற்றின வெங்காயத்தை இந்த மாதிரி வதறி கொடுத்துருக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அங்கே பார்த்தீங்களா. இப்போ பொரிச்ச வெங்காயத்தை மாற்றி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொரிச்ச பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம ஏற்கனவே சிக்கன் மசாலா தேய்ச்சி வச்சிருக்கோம்ல, சிக்கன் பேஸை உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு சிக்கனை ஒரு சைடு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்க சேர்த்து சிக்கன் ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி சேர்த்துட்டு இன்னொரு சைடும் சிக்கனை வேக விடுங்க. இப்போ பாருங்க திருப்பி சேர்த்து இன்னொரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துட்டு இருக்கிற சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கனை பொரிச்சு எடுத்துட்டு பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே 2 பிரியாணி இலை, பட்டை கிராம்பு 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க.
வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும். சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம்ல, இப்ப உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்க பச்சை மிளகா எடுக்கும்போது உங்க காரத்துக்கு அடைச்சரிச்சு பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் எல்லாம் பச்சை வடை போய் வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. 4 பழுத்த தக்காளியை பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு தக்காளியை நல்லா சாஃப்டா வேக விடுங்க. நீங்க மூடி போட்டு வேக விட்டீங்கன்னா தக்காளி சட்டுன்னு வெந்து வந்துடும். வேக விடுங்க. இப்ப பாருங்க மசாலா எந்த அளவுக்கு நல்லா வெந்து நம்ம சேர்த்த எண்ணெயில எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையும் புதினாவும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு மாற்றி வச்சிருக்கோம்ல சிக்கன் பீஸை உள்ள சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளிப்புக்கு எதுவுமே சேர்க்கவே இல்லை. சிக்கனுக்கு மட்டும்தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருக்கு. இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு சிக்கன் மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நமக்கு பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை மாற்றி வச்சுக்கோங்க. சாதம் பண்றதுக்கு இப்ப வருங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நான் 3 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில பட்டை கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில சேர்த்து ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்ப அரிசியை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. தடவை வடிகட்டி சேர்த்துருக்குறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 10 இலை புதினா இலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை 3/4 பாகம் வேக விடுங்க. இப்ப பாருங்க நம்ம சாதம் எந்த அளவுக்கு நல்லா 3/4 பாகம் வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. அங்க பாருங்க நம்ம சேர்த்த தண்ணியும் எல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்தாவே போதும். வெந்து வந்த சாதத்துல இருந்து கொஞ்சம் சாப்பாட்டை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. நமக்கு மசாலா சேர்க்கறதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு சாதத்தை மாத்தி கொடுத்துட்டு ஒரு டைம் அங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. சாதத்தை இந்த அளவுக்கு மாத்தி கொடுத்துட்டு நம்ம மசாலா மாத்தி வச்சுக்கோம்ல, மசாலா வந்து பாதி எடுத்து இந்த சாதத்தோட சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுக்கோம்ல வெங்காயத்தை இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லித்தழையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா இலையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் புதினா இலைய சூடான இடத்துல வச்சதுனால அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சதுனால கலர் மாறி இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. இப்ப சேர்த்து கொடுத்துக்கோங்க. மசாலா சேர்த்து கொடுத்து நம்ம பாத்தி வச்சிருக்கோம்ல பாக்கி இருக்கிற சாதத்தையும் இந்த மசாலாவு மேல சேர்த்து கொடுத்துக்கோங்க. சாதத்தை சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மஞ்சத்தூளும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்ல அந்த மஞ்சத்தூளும் பாலும் இந்த மாதிரி இடையில இடையில சேர்த்து கொடுத்துக்கோங்க. அப்ப பாக்குறதுக்கு இடையில இடையில சாதம் மஞ்சள் கலர்ல தெரியும். அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு லுக்கா தெரியும். அதனாலதான் சேர்த்து கொடுத்துக்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கல. இது உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு வறுத்து வச்சிருந்த பாக்கி இருக்கிற வெங்காயத்தையும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மல்லி இலையும் புதினா இலையும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி
தம்லே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, தம்மு கட்டி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, திறக்கும் போது நல்லா கம்ம கம்மனு வாசனை வரும். இப்போ ஒரு டைம் நம்ம மசாலா சாதத்தோட இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, பால்ல மஞ்சத்தூளை கலந்தது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காம ஹெல்த்தியா தான் பண்ணியிருக்கோம். அங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இன்னும் நான் கிட்ட கிட்ட 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆகும். வீடியோ லென்த்தா போகும். அதுக்குள்ள நீங்க வேற சாதம் மாத்திட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா கம கமனு வாசனையோட நம்ம பொரிச்ச சிக்கன் பிரியாணி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிரியாணியே பிடிக்காதவங்க இருந்தா இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் பிரியாணி செஞ்சு பாருங்க. அவங்க விரும்பி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.